ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2ல் உயிருக்கு வேறு இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 56. பல உள் தெரிகளை ஃபர்ஸ்ட் ஒன், மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஆ ஆன்சர் கீழே. செகண்ட் ஒன், நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் இ புலரி. தேர்ட் ஒன், பொருத்தமான விடையை தேர்வு செய்கிறது. ஆப்ஷன் இ ஆன்சர் ஆ ஆ இ. இது டைரக்டாக இதோட ஆன்சர்ஸு. ஃபோர்த் ஒன், பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. ஆ ஆன்சர் வந்து விட்டான் வரவில்லை. ஃபிஃப்த் ஒன், மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் இ வளம். தென் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன், கூவல் என்று அழைக்கப்படுவது எது? பேஜ் நம்பர் 36. பேஜ் நம்பர் 36ல் இந்த தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட் காலத்தில் கூவல் இருக்கு இல்லையா, கூவல் அதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு அந்த நீர்நிலைக்கு கூவல் என்று பெயர். இது வரைக்கும் குருவினா 1. செகண்ட் கொஸ்டின், உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 57. குருவினா 2ஓட ஆன்சரு, எங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகள் ஏரி, குளம், கிணறு, வாய்க்கால். தேர்ட் கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. பேஜ் நம்பர் 45. பேஜ் நம்பர் 45ல் இந்த பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் பேராகிராஃபு, அதில் தேர்ட் லைனு, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர். இது வரைக்கும் குருவினா 3ஓட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? பேஜ் நம்பர் 42. பேஜ் நம்பர் 42ல் இந்த அன்னங்கள்னு தொடங்குது இல்லையா, அதிலிருந்து விளங்கும் வரைக்கும் போன்று விளங்கும் நிறைய, இது வரைக்கும் குருவினா 4ஓட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையது அரண், இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? பேஜ் நம்பர் 57. பேஜ் நம்பர் 57ல் எழுதியிருக்கேன் பாருங்க. குருவினா ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் மணி போல் தெளிந்த நீர். செகண்ட் பாயிண்ட், பரந்த நிலப்பரப்புகள். தேர்டு நீளமான மலை. ஃபோர்த் பாயிண்ட், குளிர்ந்த நிழல் தரும் காடு. நெக்ஸ்ட் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. இந்த ஆன்சர் எழுதிக்கங்க. அதிகப்படியான நிலத்தடி நீரை மக்கள் பயன்படுத்திவிட்டனர். நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டதால் நிலத்தடி நீரை சிக்கனமாகவே பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேமிப்பு தொட்டி மூலம் நிலத்தடியில் மழை நீரை சேமிக்க வேண்டும். மிகுதிய தடுப்பணைகள் உருவாக்க வேண்டும். இப்படி செய்வதால் அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். செகண்ட் கொஸ்டின், நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? பேஜ் நம்பர் 45. பேஜ் நம்பர் 45ல் இந்த நிலம் குளிர்ந்தன்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க. அது ஃபுல்லாகவே வீணே மடிவர். இது வரைக்கும் சிறுவினா 2ஓட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், சோழர் கால குமிழித்தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? பேஜ் நம்பர் 35. பேஜ் நம்பர் 35ல் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்களே, அதில் சோழர் கால குமிழி தூம்புன்னு இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஆரம்பத்தில் அந்த ஹெட்டிங் எழுதி அவசியம் இல்லை வரைக்கும் சிறுவினா 3ஓட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? ஆன்சர், அமர நிழல் கொடுத்தேன், நறுமண மலர் கொடுத்தேன், பறவைகள் என் மீது அமர்ந்து பாடல் புனையும், என் கிளை மீது ஏறி சிறுவர்கள் குதிரை விளையாடுவார்கள், இவையெல்லாம் போய் இன்று பட்டமரமாய் போய்விட்டேன் என்று பட்டமரம் வருந்தியது. நெக்ஸ்ட் நெடுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. பேஜ் நம்பர் 33, 34, 37. பேஜ் நம்பர் 33ல் இந்த நீரின்றி அமையாது உலகம் ஸ்டார்ட் பண்ணது இல்லையா, அதில் முன்னுரைன்னு எழுதிட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க.
அது நெடுவினாக்கு இந்த பேராகிராஃப் எழுதிட்டு அடுத்து வந்து அந்த செகண்ட் பேராகிராஃபை விட்டுட்டு தேர்ட் இல்லை ஃபோர்த்து அதில் மலை உழவுக்கு உதவுகிறதுன்னு ஹெட்டிங் எழுதிட்டு மலை உழவுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வேண்டும் வரைக்கும் எழுதிக்கோங்க. இது நெக்ஸ்ட் பேராகிராஃபு. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு மணி நீரும்னு ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா, அதிலிருந்து எடுத்துரைக்கிறது இது வரைக்கும் நெடுவினாக்கு எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 37ல் பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுட்டு உலகின் ஸ்டார்ட் பண்ணி வேண்டும் வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து நிறைவுரை போட்டுட்டு உணவு உற்பத்திக்குன்னு இருக்குல்லையே அதிலிருந்து செயல்படுவோம் வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. பேஜ் நம்பர் வந்து 40 to 43. பேஜ் நம்பர் 42ல் நெடுவினா 2ஓட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காவிரி நீர் செல்லும் அழகு அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு இந்த காவிரி நீர் இருக்கு இல்லையா அதிலிருந்து எங்கும் ஓடுகிறது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கலைகளை கலைந்து செல்லும் உலர்த்திய அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுட்டு இங்கிருந்து எழுதிக்கோங்க. பயிர்கள் வளர்ந்து அப்படின்னு போட்டு இந்த கலைகளை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வரப்பினை அடைவர் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து சோழ நாடு நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிட்டு இந்த காடுகளில் இருந்து உள்ளன வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அடுத்த பேராகிராஃப்ல பக்கங்களில் ஸ்டார்ட் பண்ணி கிடக்கின்றனர் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து இங்க நீர் நாடுன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதிலிருந்து இங்க இல்லை என்பர்னு எழுதிக்கோங்க. இதோட முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சோழர்களின் குவியல்கள்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஆரியபட்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இதுல இருந்து குவிப்பர் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மிகுதியான ஸ்டார்ட் பண்ணி குவிப்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து வளைந்த அடுத்து கூட்டுவர் வரைக்கும். ஃபோர்த் வந்து தேன் வடியும் வச்சு அடுத்து வைப்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து இயற்கை காட்சின்னு எழுதிட்டு இதுல இருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. முடிச்சுட்டு அடுத்த மரங்கள்னு ஹெட்டிங் போட்டுருங்க. நாட்டில்னு தொடங்கி இங்கே வளர்ந்துள்ளன. இது வரைக்கும் நெடுவினா 2ஓட ஆன்சர். நெடுவினால தேர்ட் கொஸ்டின் தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. அப்படியே இந்த கொஸ்டினை வந்து உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
அறிஞர்களின் பொன்மொழியை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி ஃப்ளவர் இஸ் எ ஷோல் பிளாசமிங் இன் நேச்சர். ஜெரட் டி நர்வல. இதோட பழமொழி வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. செகண்ட் ஒன், சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். இதோட ஆன்சர் வந்து பழமொழி தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. தேர்ட் ஒன், an early morning walk is a blessing for the whole day. இதோட பழமொழி வந்து நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும் அல்லது சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை. ஃபோர்த் ஒன், just living is not enough, one must have sunshine, freedom and a little flower. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். இதோட பழமொழி வந்து லட்சியமுள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணை. வந்து பிழை நீக்கி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த கட்டியதுன்னு முடியுது இல்லையா, அதை கட்டியது கிடையாது, கட்டினார். தென் செகண்ட் ஒன் மிஸ்டேக் வந்து லாஸ்ட் வந்து வைத்தால் இல்லை வைத்தான். தேர்ட் ஒன் புரிகின்றனன்னு போட்டிருக்கு, புரிகின்றது. ஃபோர்த் ஒன் வைத்திருக்கிறோன்னு போட்டிருக்கு, வைத்திருக்கிறார்கள். ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர் வந்து தப்பிப்பான்னு போட்டிருக்கு, தப்பித்தார். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 61ல் இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா, இந்த இது நீங்கள் எழுதிக்கோங்க.